இன்றைக்கி வீடியோவில் திருவேன்ட்ரம் சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாமா. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சிக்கன் பவுடர், 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், இது கூடவே அந்த ஸ்பெஷல் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் கர்ட், இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே வாஷ் பண்ணி வச்சுருக்க 1/2 kg சிக்கனையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது மேலவே எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கறி லீஃபையும் கோரியண்டர் லீஃபையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் இதை ஒரு 1/2 to 1 hour வரை மேரினேட்டாக வச்சுக்கலாம். ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்து மேரினேட் ஆகிருக்க சிக்கனை ஃப்ரை பண்ண வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 70% குக் ஆகிற வரை 2 சைடும் திருப்பி மாற்றி போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் 70% குக் ஆகிடுச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து எடுத்து தனியாக வச்சுக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக்கை நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தையும் நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ காமிச்ச எல்லாத்தையும் சிக்கன் ஃப்ரை பண்ணாதே ஆயிலில் போட்டு கூட கொஞ்சம் கறி லீஃப் அண்ட் க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 டீஸ்பூன் சால்ட். இப்போது ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜ் ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி மேலே கொஞ்சம் கொத்தமல்லி இலையை தூவி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதை அப்படியே எடுத்து சுட சுட சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.